குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள், அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரலை என்னோட குரல் தான் என்னோட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. என்னுடைய குரல் என்னைய பொறுத்துட்டு பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னங்கிறத பார்க்கலாமா? சரி, 3/12/2025 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, திரையோதசி திதி, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் 4:15 வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம். பரணி தீபம் நேற்று சாயங்காலம் 6:15 இன்னைக்கு சாயங்காலம் 4:15 வரைக்கும், 6:15 நேற்றுலேருந்து இன்னைக்கு சாயங்காலம் 4:15 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை தீபம், தியாஜிதம், சித்தயோகம், கரிநாள், திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை விரதம், திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் நாயகர் ஜோதி சொரூபமாக, ஜோதி மகாதீப ஜோதியாக தரிசனம். இரவு தங்க விருஷப சேவை எல்லாமே இன்னைக்கெல்லாம் சாயங்காலத்துலேருந்தே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே தீபம்னாவே நமக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் டிவியில் காட்டுவாங்க, பாருங்கள். அதே மாதிரி திருக்கார்த்திகை தீபம் நமது வாழ்வின் இருளை அகற்றக்கூடிய, அந்த ஒரு வீட்டின் இருளை அகற்றக்கூடிய கார்த்திகை தீபம், வாழ்வின் இருளை அகற்றக்கூடிய கார்த்திகை தீபம். இன்னையிலிருந்து நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்க வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டிக்கொண்டு, அந்த அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக்கொண்டு எல்லா கோவில்லையுமே தீபம் ஏற்றுவாங்க. பக்கத்தில் முடிஞ்சால் குலதெய்வத்தை இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவர்களை நினைத்து நீங்கள் ஒரு தீபம் போடுங்க. அதனால் ஐயப்பனுக்கு எல்லாரும் மாலை போட்டுட்ருக்காங்க, அதையும் நாம் இது பண்ணி செய்வோம். அருணாச்சலேஸ்வரர். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அந்த ஈஸ்வரனை நாம் மனதார வேண்டிக் கொண்டு, பாத திருக்கமலங்களுக்கே சரணம். எங்களோட கஷ்டங்கள் கடன்களை தீர்த்து எங்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று உன் பாதத்திலேயே சரணடைகின்றோம். ஓம் நம சிவாய. சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 2:21, திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. கால்வலி ரொம்ப இதுவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல்ட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல என்னால். அந்த பெல்ட்டு போட்ட உடனே தான் கொஞ்சம் நடக்க முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மழை மோடம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர்லேயும் மழை மோடம் தான், இங்கேயும் மோடம் இருட்டிக்கிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. அனைத்தையும் நீ அறிந்தால் அனைத்தையும் நீ மன்னிப்பாய். மறக்கவும் வேணும், மன்னிக்கவும் வேணும். மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம். கௌரி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10:15 to 11:15, மாலை 6:00 to 7:30. சூளம் வடக்கு, பரிகாரம் பகல், காரணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் அலைச்சல், ரிஷபம் அன்பு, மிதுனம் களிப்பு, கடகம் அனுமதி, சிம்மம் தடங்கள், கன்னி உயர்வு, துலாம் சுகம், விருச்சிகம் நேர்மை, தனுசு சினம், மகரம் விவேகம், கும்பம் நன்மை, மீனம் உதவி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: சிம்மம், தனுசு, மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராசிரமம் ஹஸ்தம், சித்திரை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைக்கு 4ஆம் தேதி பௌர்ணமி. நாளைக்கு கிரிவலம் பௌர்ணமி. சத்யநாராயண பூஜை செய்கிறவங்க செய்யுங்க. நாம் எதுக்காவது ஒன்று முக்கியமாக அடிகோலணும்னா நாளைக்கு ஒரு துவங்கிருங்க. பௌர்ணமி நாள் நிறைந்த ஒரு நாள். சதுர்தசி திதி,
பௌர்ணமி திதி ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம், திருவண்ணாமலை பாஞ்சராத்திர தீபம், சுதர்சன ஜெயந்தி, திருமங்கையாழ்வார் திரு நட்சத்திரம். நாளைக்கு அவ்வளோ விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய விசேஷம் நாளான்றைக்கு வந்து செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து ஆடி ஐப்பசி கார்த்திகை. கார்த்திகை என்னன்னு பார்க்கலாமா? இன்று கரிநாள் கிருபிரத்தம், பரணி தீபம், திருவண்ணாமலை காலையில் பரணி தீபம், மாலையில் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம், அனங்கத்ரயோதசி, மாத நரசிம்ம சதுர்த்தி. நாளைக்கு பௌர்ணமி பூஜை, சர்வாலய தீபம், வைகானச தீபம், ஆகமவேமை, தத்தாத்திரேய ஜெயந்தி ஆந்திராவில் கொண்டாடுவாங்க. சர்பலி விஜர்ஜனம், திரிபுர பைரவி ஜெயந்தி நள்ளிரவு, திருமங்கையாழ்வார் நட்சத்திரம். அதற்கு பிறகு அதாவது 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கசீச பகுலம், ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம், திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி, குரு பெயர்ச்சி 5:25 மாலை. அதற்கு மறாத நாள் பரசுராம ஜெயந்தி, அதற்கு மறாநாள் சங்கடகர சதுர்த்தி. இப்படி வரிசையாக நமக்கு வந்துட்டே இருக்குது. அதனால் நாம் வந்து தீபத்தை தான் நாம் இப்போ இது பண்ணணும். ஓம் நம சிவாய வாழ்க. அதனால் இன்று நாம் அழகான நீங்கள்லாம் எப்படி நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ். அந்த கொப்பரையெல்லாம் மேலே கொண்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவிலையும் செல்லுலேயும் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள். அந்த தீபஜோதி தரிசனமாக நான் போன தடவை போயிருந்தப்ப அப்படியே சிவபெருமான் வந்து ஒரு இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது ஜடாமுடியோடு படுத்துட்ருக்கிற மாதிரி அந்த காட்சி எல்லாருமே பார்க்குறாங்க திருவண்ணாமலை கிரிவலத்தில். அந்த மாதிரி நீங்களும் போனால் பாருங்கள், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த தடவை கால்வலி, ஆனால் முடிஞ்சால் நான் போவேன். அந்த பெல்ட்டு போட்ட உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. கால்வலி தீரணும்னா நிச்சயம் பெல்ட்டு போடுங்க. பெல்ட்டு போட்டால் தான் அதனோட இது நல்லா இருக்குது. ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாக. இதை வந்து வேறு எந்த சிந்தனையும் சந்தோஷத்தில் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருவண்ணாமலை நினச்சாலும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு இது நினச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட தாய் தமிழ் சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு வந்து அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் தீபம் ஏற்றுறத. எல்லாருமே எனக்கு இது எல்லாருமே டாக்டர்கிட்ட போனோம். அந்த பெல்ட்டு ஒரு ஜெல்லு ஒன்று கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் அதை காட்டுறேன். அந்த பெல்ட்டு ஜெல்லு என்னன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது தேவைன்னா சொல்லுங்கள். நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உவந்த மந்திரம். நாமம் நமச்சிவாய மந்திரம் 5 எழுத்து சிவபெருமானாட்சி செய்யும் மந்திரம். நமச்சிவாய 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 மந்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தினம் ஒரு பாசுர நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் நித்தி எடுத்து வச்சுக்கலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.